Hi and hello, welcome back to Vyuka's highlighted program. This is Bubalan. இன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். 12/1/2021 உடைய எடிட்டோரியல் தான் இங்க நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னா a safety net அப்படிங்கற ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. a safety net ன்னு அப்படி தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்ன நமக்கு அர்த்தம் வரும்? பாதுகாப்பு வலை அப்படினு சொல்வாங்க. பாதுகாப்பு வலை எங்க யூஸ் பண்ணுவாங்க? நிறைய நம்ம மூவிஸ்லாம் பார்த்திருப்போம். மேல இருந்து யாராவது குதிக்கறாங்கன்னா கீழ வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பாதுகாப்பு வலை ஃபயர் சேஃப்டி ஆபீசர்ஸ்லாம் புடிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அது எதுக்காக பண்றாங்க? ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பண்றாங்க இல்லையா? அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பத்தி தான் ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பத்தி தான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்கன்றத நம்ம டாபிக் பாக்கும்போது தெரியுது. உள்ள என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாப்போம். The pandemic has upended schooling and the effort should to be help the hardest hit அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து டிஃபிகல்ட்டான vocabulary என்னன்னு பார்த்தா upended அப்படின்றது அடுத்து hardest hit அப்படினு கொடுத்திருக்காங்க. upended அப்படினா என்ன மீனிங் அப்படினு பார்த்தோம்னா தலைகீழாக புரட்டி போடுறது இல்லது மேம்படுத்துறது ரெண்டு மீனிங் இருக்கு. சோ இந்த சென்டென்ஸை பாக்கும்போது the pandemicனா என்ன? சர்வதேச நோய் தொற்று இல்லையா? இப்போ ரீசன்ட்டா வந்தது கோவிட். இந்த கோவிடால இந்த ஸ்கூல் வாழ்க்கை வந்து தலைகீழா வந்து புரட்டி போடப்பட்டிருக்கு அப்படினு சொல்றாங்க. சோ அதுக்கு அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஏதோ ஸ்டெப் எடுக்கறாங்க. ஓகேவா? சோ அதனால the effort should to ஹெல்ப் பண்ணணும். அந்த எடுக்கிற முயற்சிகள் வந்து ஹெல்ப்பா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. எதுக்குனா the hardest hit இந்த மோசமான அடி ஹார்டஸ்ட்னா பேரடி அப்படின்னு வந்து சொல்லலாம். மோசமான நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த ஸ்கூலிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிட்னால. இதுக்கு எடுக்கிற எஃபோர்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். The Union Education Ministry's directive to the state to launch a mission to avoid large-scale dropouts in schools in the coming year, partially by relaxing the detention policy, should end the anxiety of millions of students about their academic prospects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப்கான அர்த்தம் என்னென்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி மத்திய கல்வி அமைச்சகம் டிரெக்டிவ்னா கைட் பண்ணுறது இல்லை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. டிரெக்டிவ் டு த ஸ்டேட் எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டு லான்ச் எ மிஷன் டு அவாய்டு லார்ஜ் ஸ்கேல் ட்ராப்அவுட்ஸ். அதிக அளவில் எண்ணிக்கையில் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகிறது, ட்ராப்அவுட்ஸ்னால் ஃபெயில் ஆகிறத வந்து தவிர்க்கிறதுக்காக ஏதாவது ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் ஸ்கூல்ஸ் இந்த கம்மிங் இயர் வர ஆண்டுகளில் வந்து லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ஷியலி பை ரிலாக்ஸிங் த டிடென்ஷன் பாலிசி. டிடென்ஷன் அப்படின்னா வந்து நிலுவையில் வைக்கிறது இல்லை நிறுத்தி வைக்கிறது. அதாவது ஃபாஸ் இல்லைன்னு சொல்லுவோம்ல, ஃபெயில் போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து டிடென்ஷன் பாலிசியில் வந்து ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுட் எண்ட் த ஆன்சிட்டி அப்படின்னா பயம். எந்த ஃபியர்னாலும் பயம், ஆன்சிட்டினாலும் பயம் தான் இல்லையா? ஆன்சிட்டிக்கும் ஃபியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபியர்னா வந்து பயம், ஓகேவா? ஆன்சிட்டி அப்படின்னா பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்த்து பயப்படுறது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலில் வந்து ரெக்கார்ட் நோட்டு எழுதாமல் போயிட்டு நம்ம உட்காந்து கிளாஸில் உட்காந்துருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பயப்படுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தர் அகாடமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாமல் நினச்சி ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. ஸோ அடுத்தது, மேனேஜிங் ஸ்கூலிங் டூரிங் COVID-19 has been a challenge with UNESCO estimating that at the end of 2020 about 320 million students were locked out of the schools globally அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கான மீனிங் என்னென்னா, மேனேஜிங் ஸ்கூல் டூரிங் COVID-19 has been a challenge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த COVID-19 சுச்சுவேஷனில் வந்து ஸ்கூலிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் யுனெஸ்கோவுடைய எஸ்டிமேட் படி அட் த எண்ட் ஆஃப் 2020 முடிவுக்குள்ளே அபவுட் 320 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 320 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மில்லியன்றது 10 லட்சம், 320 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லாக் அவுட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னா பாதியிலே வந்து ஸ்கூல்ஸை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களாம் யுனெஸ்கோ. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சவுத் அண்ட் வெஸ்ட் ஏஷியா ஆர் அமௌங் த ரீஜியன்ஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட் ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நான் ரிட்டர்னிங் டு ஸ்கூல்ஸ் அண்ட் டெரிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அலாங் வித் சப் சஹாரான் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா,
சில ரீஜன் வந்து ஹையஸ்ட் ரிஸ்கில் இருக்குது, பசங்க வந்து இந்த ரீஜனில் திரும்ப பள்ளிக்கு வராமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் அண்டு வெஸ்ட் ஏஷியா பகுதியிலையும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப் சஹாரன் ஆஃப்ரிக்கன் ரீஜியன்லேயும் வந்து மாணவர்கள் திரும்ப பள்ளிக்கு வராமையே போயிடுறதுக்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, அசஸிங் த ப்ராப்ளம் இஸ் கீ டு பிளானிங் ஃபார் 2021. ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு தான் வந்து 2021க்கான எஜுகேஷன் பாலிசிஸ் பிளான் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Indian school education system remains top down in making policy which may not advance educational reform, but vast administrative resources can be useful to quickly assess the pandemic impact on students, teachers and schools அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப்கான மீனிங் என்ன அப்படின்னா, இந்தியன் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் ரிமைன் டாப் டவுன்னா மேலோங்கி இருக்குது. எதில் அப்படின்னா எஜுகேஷன் பாலிசி மேக் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் மே நாட் அட்வான்ஸ்டு எஜுகேஷன் ரிஃபார்ம். அதாவது என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ்டான எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கலனாலும் ரீஃபார்ம் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, பட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பட் த வேஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிசோர்ஸஸ், நம்மக்கிட்ட வந்து நிறைய இந்த ஸ்கூலிங்ஸில் வந்து நிர்வாக பொறுப்பில் இருக்கிற ஆட்கள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அதிகம். ஸோ அதை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து அசஸ் பண்ணிட முடியும். எப்போனா இந்த இம்பேக்ட், பேண்டமிக் இம்பேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸை எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்மளால் அசஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, the pandemic year has thus far witnessed apprehensive government keeping the majority of school institutions online and treating carefully when it comes to reopening campuses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபுக்கான மீனிங் என்னென்னா, the pandemic year has thus far witnessed, இந்த சர்வதேச நோய் தொற்று வருடம் இந்த 2020 வந்து witnessed சாட்சியாக இருந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா, அப்ரஹென்சிவ் அப்படின்னாலும் எதிர் வரதை நினச்சி பயப்படுறது. அப்ரஹென்சிவ் கவர்மெண்ட்ஸ் கீப்பிங் த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் ஆன்லைன். அதாவது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே கொண்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ட்ரீடிங் கேர்ஃபுல்லி வென் இட் கம்ஸ் டு ஓப்பனிங் கேம்பஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீடிங் அப்படின்னா கால் வைக்கிறது இல்லை கால் பதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் வருதுன்னா, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ட்ரீடிங் கேர்ஃபுல்லி அப்படின்னா ஊரடியும் நம்ம வந்து பார்த்து வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ஸில் வந்து மாணவர்கள் வராங்க. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரீடிங் கேர்ஃபுல்லின்னா பாதுகாப்பாக அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், கவனமாக அடி எடுத்து வைக்கணும் அப்படின்றதான் மீனிங். அடுத்தது, they must prioritize the door-to-door survey need to identify students who are not in a position to return to classes when schools reopen and whose economic circumstances have changed due to pandemic impact on their families அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, they must prioritized, இது வந்து முதன்மைப்படுத்தணும். எதை அப்படின்னா, the door-to-door survey, அதாவது என்னென்னா ஸ்கூல் டோர் டு டோர் சர்வே அப்படின்னா வீட்டுக்கு வீடு சென்று பார்க்கணும். யாரெல்லாம் அப்படின்னா, ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் நாட் இன் எ பொசிஷன் டு ரிட்டர்ன் டு கிளாஸஸ், மறுபடியும் பள்ளிக்கு திரும்ப வராத மாணவர்களை நம்ம வீட்டுக்கு போய் என்ன சுச்சுவேஷனால் வராமல் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ரீஓப்பன், பள்ளி திறக்கும்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஹூஸ் எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டன்ஸ், அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸும் வந்து திரும்ப அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ கிளியர்லி த ப்ரியாரிட்டி ஷுட் பி டு ட்ரா அப் டேட்டா பேஸ் டு பிளான் இன்சென்டிவ்ஸ் தட் வில் ப்ரிவெண்ட் ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, நம்ம வந்து இதை ப்ரியாரிட்டி அப்படின்னா முதன்மைப்படுத்துறது, ப்ரியாரிட்டைஸ் அப்படின்னாலும் முதன்மைப்படுத்துறது. கிளியராக வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, என்னென்ன காரணங்களுக்காக வந்து வரல, மாணவர்கள் வராமல் இருக்காங்க அப்படின்றத நம்ம டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணோம். எவ்வளோ பேர் வராங்க, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க, எல்லா டேட்டா பேஸையும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு பிளான் இன்சென்டிவ்ஸ் தட் வில் ப்ரிவெண்ட் ட்ராப் அவுட்ஸ். நம்ம வந்து என்னென்னா இன்சென்டிவ்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வந்து நம்ம ட்ராப் அவுட்ஸை தவிர்க்கணும். ட்ராப் அவுட்ஸ்னால் ஸ்கூலில் பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க இல்லையா. ஸோ எஜுகேஷன் continues to be covered by a cess on tax and the funds could be deployed in 2021 towards this objective, though the center's Samahara Shiksha scheme
other COVID-19 relief plans அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, education continues to be covered by a cess on the tax. அதாவதுன்னா செஸ் ஆன் டேக்ஸ். செஸ்ஸுனா என்ன, டேக்ஸ்னா என்ன, டேக்ஸ்னா வரி, செஸ்ஸுனா வரி மீது விதிக்கப்படும் வரி அப்படின்னு அர்த்தம். வட்டிக்கு வட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வரிக்கு வரி. ஸோ அதாவது என்னென்னா, எஜுகேஷனுக்கு வந்து நம்ம நிறைய வந்து வரிக்கு மேலே வரி வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த 2021 நம்ம ரிலீஸ் பண்ணி எஜுகேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், பசங்களை வந்து திரும்ப ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி சென்டர்ஸ் சமகரா சிக்ஷா ஸ்கீம். ஸோ இந்த மத்திய சமகரா சிக்ஷா ஸ்கீம் படி என்னென்னா, இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 எல்லாருக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் கொடுக்கணும், 12வது வரைக்கும் ஈக்குவலான ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமுக்கான எய்மு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் அதர் COVID-19 ரிலீஃப் பிளான்ஸ். ஸோ COVID-19க்காக சில ரிலீஃப் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் மூலம் கவர் பண்ணி எஜுகேஷனை கொஞ்சம் மேம்படுத்தணும், பசங்களை வந்து திரும்ப ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த irrevocable role played by examinations in determining the fate of students who come from varied backgrounds and preparation has long been criticized for its rigidity, and these arguments were raised afresh when the center removed the no detention policy under the Right to Education Act a couple of years ago. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த irrevocable role, irrevocable அப்படின்னா irreversible, மீள முடியாத, திரும்ப முடியாத அப்படின்னு அர்த்தம். த irrevocable role played by the examination in determining the fate of students who come from varied backgrounds and preparation. ஸோ பல தரப்பட்ட பின்னணியிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்களுடைய தலையெழுத்தெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறதா இந்த எக்ஸாமினேஷன் இருந்தது. இதை வந்து நிறைய வாட்டி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் இட்ஸ் ரிஜிடிட்டி. அது இந்த எக்ஸாம்ஸோடைய கடுமையான தன்மையை பற்றி ஆல்ரெடி வந்து நிறைய வந்து சுட்டி காட்டியிருக்காங்க, நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வேர் ரைஸ்ட் afresh when the center removed the no detention policy under the Right to Education Act a couple of years ago. சில வருடங்களுக்கு முன்னாடி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஃபெயில் போடாமல். கிட்டத்தட்ட 8வது வரைக்கும் ஃபெயில் பண்ணாமல் நம்ம வந்து பாஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது வரும்போது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the year of virus, asymmetrics among group of students stand aggravated and any detention would be illogical and unjustified அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே நம்ம ஃபெயிலெலாம் போடுறதில்ல. ஸோ இந்த பேண்டமிக் இயர் ஏசிமெட்ரிக்ஸ் அப்படின்னா ஈக்குவலான வாய்ப்புகளை வந்து எல்லா மாணவர்களுக்கும் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து வழங்கப்படலை. எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல, நிறைய பேருக்கு வந்து நெட்வொர்க் இல்லாமல் இருந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து அந்த நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நம்ம மாணவர்களை ஃபெயில் அந்த மாதிரிலாம் பண்ணுனா அது வந்து ஒரு இல்லாஜிக்கல், அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும், அண்ட் அன்ஜஸ்டிஃபைடு, அது நீதிக்கு புறம்பானது அப்படின்னு வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பர்டிகுலர் மென்ஷன் ஷுட் பி மேட் ஆஃப் the situation for girls whose enrollment is higher numbers has been achieved over the years with considerable efforts, as well as children in less urbanized states where access to school is weak. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து பெண்கள்லாம் வந்து பள்ளிக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் ரீசெண்ட் இயர்ஸில் தான். ஸோ இது வந்து பெண்களை ரொம்ப பாதிக்கும் இப்போ ஃபெயிலெலாம் போட்டோம்னா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, கன்சிடரபிள் எஃபர்ட்ஸ் as well as children in less urbanized states. ஸோ அதாவது என்னென்னா, நகரமயமாதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலங்களில் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் அசஸ் பண்ணுறது ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஃபெயில் போடுறது இவ்வளோ நாளாக நம்ம பண்ணிகிட்டு இருந்த அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது என்னென்னா லெஸ் அர்பனைஸ் ஸ்டேட்லேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு வர வைக்கிறது, ஸோ கேர்ள்ஸை வந்து ஸ்கூலுக்கு வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பின்னடைவுக்கு போயிடும் அப்படின்னு வந்து இந்த பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், when the pandemic had still not swept India in February last year, Education Minister Ramesh Pokhriyal said among the reasons for children remaining out of the school or dropping out were poverty, economic reason and ill health. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த பேண்டமிக் வந்து இன்னும் இந்தியாவிலேருந்து வெளியில் போகலை. லாஸ்ட் இயர் கூட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஸ்கூலில் வந்து பசங்க ஏன் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான ரீசன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா அவங்களுடைய எக்கனாமிக் அண்ட் பாவர்ட்டி தான் வந்து ஏழ்மையும் அவங்களுடைய பொருளாதார காரணங்கள் தான் வந்து பசங்க பாதியிலே ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு வந்து போன வருஷம் பிப்ரவரியில் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ the economic factors have other the past dozen month been exacerbated by COVID-19 while the digital divide witnessed in the online education became an unprecedented cause of deprivation சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃப்கான மீனிங் என்னென்னா the economic factors have over the past dozen month been எக்ஸாக்ரிபேட்டட் அப்படின்னா மேலும் மோசமான நிலைமைக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து கடைசி 12 மாதமாக, அதாவது லாஸ்ட் 1 இயர் இந்த கோவிட் பாதிச்சிருந்தில் 2020 வந்து சொல்லியிருக்காங்க. while the digital divide witnessed in online education became an unprecedented cause of deprivation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா டிஜிட்டல் டிவைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிவைடு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் எஜுகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து ஆன்லைன் ஆக்சஸ் இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் வந்து பெரும்பாலானவருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அண்ட் அன்பிரசிடென்டட் காஸ் ஆஃப் டிப்ரிவேஷன்னா வீழ்ச்சி இல்லை பின்னடைவுன்னு அர்த்தம். அன்பிரசிடென்டட் அப்படின்னா முன்னாடி எப்பவுமே இல்லாத மாதிரி. இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் முன்னாடி நம்ம கொண்டு போனதில்லை. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து முன்னாடி எப்பயுமே வந்து பழக்கப்படாத மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Moreover, vaccination cannot cover the bulk of the population quickly and education can possibly achieve a semblance of normality only when well into the next academic year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா மோரோவர் வேக்சினேஷனை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பாப்புலேஷனுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா அது. அண்டு எஜுகேஷன் கேன் பாசிபிளி அச்சீவ் எ செம்பேலன்ஸ் ஆஃப் நார்மாலிட்டி. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து கல்வி போய் சேருமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் தான் வந்து இது வந்து சீரமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு this is the time to create a safety net for education letting no student fall through அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இதுதான் வந்து நம்மளுக்கான நேரம். எதுக்கான நேரம்னா எஜுகேஷனில் சேஃப்டி நெட்டை பில்ட் பண்ணுறதுக்கான நேரம். அது சேஃப்டி நெட் எப்படி இருக்கணுமா, எந்த மாணவர்களும் தவறி விழாதவாறு நம்ம அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டர் இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ வேறு ஏதாவது வேர்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்துருந்த டிஃபிகல்ட்டான வெக்காபுலரியை நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக தமிழ் மீடிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.